அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே, சில சகோதரர்கள் இரவையிலே நாம் தூங்குவதற்கு முன்னால் ஓதுவதற்கு சஹீஹான ஹதீஸ்களிலே வந்திருக்கக்கூடிய சூறாக்கள் எவை என்று குறித்து கேட்டிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தூங்குவதற்கு முன்னால் நாம் ஓதுவதற்கு சஹீஹாக வந்திருக்கக்கூடிய சூறாக்கள், குர்ஆனுடைய சூறாக்கள், திக்ர்கள் துவாக்களை பற்றி இங்கு பேசவில்லை. சூறாக்கள், அதாவது சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா இஹ்லாஸ், அதே போன்று ஆயத்துல் குர்சி, சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா இஹ்லாஸ், ஆயத்துல் குர்சி. அதே போன்று பொதுவாக ஒரு இரவில் ஓதினால் என்று வரக்கூடியது சூரா பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூல் பீமா உஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன், அந்த 2 வசனங்கள், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அப்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா இஹ்லாஸ், அதே போன்று ஆயத்துல் குர்சி, அதே போன்று சூரா பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். அது தூங்குவதற்கு முன் என்று வரவில்லை. ஃபீ லைலத்தின் தஃபத்தாஹு, எந்த இரவில் ஓதினாலும் அது அவருக்கு நன்மை தரக்கூடியது, நின்று வணங்கிய கூலியை தரக்கூடியது, அவருக்கு அது போதுமானது என்ற பல கருத்துக்கள் அந்த செய்திக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து சூரா அல் காஃபிரூன், அது அந்த சூறாவை ஓதிவிட்டு இரவு தூங்கினால் அது பராஅத்து மின ஷிர்க், அதாவது ஷிர்கில் இருந்து பாதுகாப்பு கிடைத்ததா அமையும் என்ற ஹதீஸும் பதிவாக இருக்கிறது. சூரா காஃபிரூன் ஓதிவிட்டு தூங்குறது சம்பந்தமாகவும் ஹதீஸ் வருகிறது. ஆனால் இதை சில அறிஞர்கள் பலவீனம் என்று சொன்னாலும் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். எனவே இதை நாம் ஒரு ஆதார ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய பிரச்சனை இருந்தாலும் இதை நாம் ஓதலாம். அப்ப எனவே சூரா காஃபிரூன், அதே போன்று சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா இஹ்லாஸ், ஆயத்துல் குர்சி, அதே போன்று சூரா பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், ஃபீ லைலத்தின், எந்த இரவில் ஓதினாலும் அதுக்கு அந்த நன்மை கிடைக்கும். தூங்குவதற்கு முன்னால் ஓதுகின்ற சூறாக்கள்ல வராவிட்டாலும் அந்த இரவில் என்ற கருத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு எதெல்லாம் இன்று மக்கள் மத்தியிலே பரவலாக ஒவ்வொரு நாளும் ஓதப்படுகின்றது, அதாவது ஒவ்வொரு நாளும் ஓதணும், கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஓதினால் இந்த சிறப்பு கிடைக்கும் என்று வர ஹதீஸை தான் நாம் இப்ப சொல்ல போறோம். அப்படி வரக்கூடிய ஹதீஸில் உள்ள பலவீனத்தை தான் நம்ம சொல்ல போறோம். அதனால இவர் குர்ஆன் ஓதுறத இவர் ஓதர மக்களையும் ஓத விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு கருதி விட வேண்டாம். அப்படி ஹதீஸ்ல இல்ல, நம்ம அப்படி நினைச்சு நம்ம தப்பா ஓதுறோம்ங்கிறத புரிஞ்சு கொள்ளணும், அவ்வளவுதான். உதாரணமா சூரா முல்க் இரவையில ஓதினால் என்று வரக்கூடிய செய்தி, அதாவது அது கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும் என்ற செய்தி சஹீஹானது. ஆனா அதுல ஃபீ குல்லி லைலா, அதாவது தூங்குவதற்கு முன்னால், அதே போல் ஒவ்வொரு இரவும் என்று வருகின்ற செய்தி பலவீனமானது. அப்ப ஒவ்வொரு இரவிலும் சூரா முல்க் ஓதுவது என்ற செய்தி பலவீனமானது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா முல்க் அலிஃப் லாம் மீம் சஜ்தா ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்று வரக்கூடிய செய்தியும் பலவீனமானது. அதே மாதிரி சிலர் மஹரிபுக்கு இஷாக்கு பிறகு வாக்கியா ஓதுவார்கள், அப்படி சரியான ஹதீஸ்களே கிடையாது. அதே மாதிரி யாசின் சூரா ஓதுவார்கள், அதுக்கும் மஹரிப் பிறகு யாசின் சூரா ஓதுவார்கள், அதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. அதே போன்று என்ன சூறாக்கள்லாம் ஓதனம் என்று ஓதுகிறார்களோ அதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது, சஹீஹான ஹதீஸ்ல எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப நம்ம உதாரணமாக சூரா முல்க்கு சிறப்பு இருக்குது, கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாக்கும், அல்லாஹ்விடத்துல அவர் மன்னிக்கப்படும் வரை அந்த சூரா ஓதுவோருக்காக ஷஃபாத் செய்யும் வரக்கூடிய இந்த 2 செய்தியும் சஹீஹானது. ஆனால் ஒவ்வொரு இரவும் ஓதணும் என்று வரக்கூடிய செய்தி பலவீனமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாரக்கல்லதி, அதே போன்று சூரா முல்கும் சஜ்தா ஓதாமல் உறங்க மாட்டார்கள், அதாவது தூங்குறதுக்கு முன்னால் ஓதிக்கொள்வார்கள் என்ற செய்தியும் பலவீனமானது. அப்ப எனவே இதெல்லாம் ஆதாரபூர்வமானது கிடையாது. அப்ப இந்த சூறாக்களை நாம் என்ன செய்யலாம், இரவையில மஹரிப் ஓதலாம், இஷாக்கு ஓதலாம், அசருக்கு ஓதலாம், துஹருக்கு ஓதலாம், எந்த டைம் ஓதிக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ரசூலா ஓதினாங்க அது சுன்னாண்டு நினைச்சு ஓதுறது கூடாது. அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஓதிவாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அதை விட சிறந்தது முழு குர்ஆனையும் ஓதுங்க. நிறைய பேர் யாசின் அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஓதுறாங்க, அது தப்பு கிடையாது, குர்ஆனின் அடிப்படையில் ஓதுங்க. ஆனா யாசினுக்கு தனியான சிறப்பு என்று சொல்லி எந்த ஹதீஸுமே ஆதரவுபூர்வமான செய்தியில கிடையாது. அப்ப நீங்க சூரா முல்க் ஓதுங்க, ரஹ்மான் ஓதுங்க, வாக்கியா ஓதுங்க, எது வேண்டாலும் ஓதுங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட சிறந்தது குர்ஆனை முழுமையா ஓதுங்க. சூரா பக்ரா சிறப்புக்குரியது, ஆல இம்ரான் சிறப்புக்குரியது, நிசா, மாயிதா, அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா எல்லாம் சிறப்புக்குரிய சூறாக்கள். எல்லாத்தையுமே ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில சூறாக்களை மட்டும் ஒரு புத்தக வடிவில் வச்சுக்கொண்டு அதையே ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சவர்களாக இருந்தால், அப்ப அல்லாஹ் இறக்கி வச்ச குர்ஆனை விட்டுட்டு யாரோ மனிதர்கள் உருவாக்கிய ஒரு சில சூறாக்களை மட்டும் நாங்க ஏன் ஓதணும்?
மனிதர்கள் உருவாக்கண்டா இப்ப சொல்லுவாங்க அது குர்ஆன்லயும் தான் எடுத்திருக்கீங்க. ஏன் குர்ஆன்லயும் நீங்க பிரிச்சு எடுக்கணும்? அல்லாஹ் வந்து அவனுக்கு தெரியாதா இதை பிரிச்சு கொடுக்கணும், இதைத்தான் இவங்க ஓதணும் என்று அல்லாஹ்க்கு தெரியாதா? எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். சிறப்பு சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் என்று சொன்னா அதை ஹதீஸ் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்டா, ஒரு சில சந்தர்ப்பங்களில் அந்த சிறப்பு கருதி நம்ம அதை அமல் செய்யணும். அதே மாதிரி குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் சொல்லி இருந்தால், இப்ப தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதுங்க, ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். மலக்குமார் உங்களை பாதுகாப்பாங்க, மலக்குமார்கள் பாதுகாப்பு தருவாங்க, ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஷைத்தானுடைய தீங்கிலே இருந்து வந்திருந்தா அதை கண்டிப்பா ஒரு வசனம் தான் ஓதிக்கொள்ளலாம். அது அல்லாம நாங்க வந்து பக்ரா சூரா பக்ரா தொடுறதும் இல்ல, சூரா ஆல் இம்ரான தொடுறது இல்ல, சூரா நிசாவை தொடுறது இல்ல, சூரா ராஜ் இப்ராஹிம், சூரா பனி இஸ்ராயில், சூரா கஹஃப், சூரா தாஹா, மரியம், அன்பியா, ஹஜ், ஃபுர்கான், சூரா நூர், இந்த சூறாக்கள்ல நம்ம வாயில பட்டிருக்காது. சிலவங்களுக்கு வாயிலே கூட அவங்க ஓதி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சில சூறாக்கள், முஸம்மில், சூரா நூர், சூரா ஜின், சூரா ரஹ்மான் வாக்கியா ஓதுகிறார்கள். இப்படி ஓதுவது உண்மையிலேயே நான் குர்ஆனுக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு அவமரியாதை சகோதரர்களே. அல்லாஹ் வந்து எங்களோட முழு குர்ஆனை வச்சுதான் பேசுறான். முழு குர்ஆன்லயே தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மெசேஜ் சொல்லி இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட்டு போட்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் ஆயுள் முழுக்க ஓதிட்டு போறது என்ன பிரயோசனம் இருக்கு சகோதரர்களே? எனவே தான் நாம் இதை சொல்கிறோம். எனவே தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டிய அந்த சூறாக்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சூறாக்களை நம்ம அவ்வப்போது ஓதிக்கொள்ள வேண்டும். குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை குர்ஆனுடையவர்களாக, குர்ஆனை எப்பொழுதும் ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.